என் தங்கப்பிள்ளையே, சித்ரா பௌர்ணமியினுடைய இந்த வெற்றி விடியலில் நீ எதிர்பார்த்த மங்கள செய்தியோடு இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக நீ என்னை தொட்டு அழைக்கும் வரை நான் இங்கேயேதான் காத்து கொண்டிருக்கப் போகின்றேன். எதனால் வராகி நமக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும்? அப்படி என்ன விஷயம் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக அதனை நீ பெறவில்லை என்றால் உன் தாயானவள் அதற்காக காத்து கொண்டு நிற்பதில் நிச்சயமாக பலனுண்டு. நான் காத்திருந்தாவது இந்த நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று யோசிக்கின்றேன். என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவான புரிதலை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால், வேகமாக ஓடினால் மட்டுமல்ல, நீ மெதுவாக நடந்தாலுமே உனக்கு வெற்றி என்பது அங்கு உறுதியானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய பேச்சில் இனிமையும், உன்னுடைய கொள்கையில் தெளிவும், உன்னுடைய செயலில் உறுதியும், இந்த மூன்றும் உள்ளவரால் எதையுமே எளிதாக சாதிக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. இனிமையான பேச்சு ஒருவரை மற்றவர் முன்னிலையில் ஒருபோதும் வெறுப்பிற்கு ஆளாக்கி விடாது. ஒவ்வொருவரினுடைய கொள்கையிலும் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும். நீ செய்கின்ற செயல் எப்பொழுதும் இதுதான் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்துவிட்டால் நிச்சயமாக உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இங்கு மிக பெரிய மௌனங்களின் பின்னால் இருப்பது பேரிரைச்சல் கொண்ட மனதினுடைய போராட்டங்கள். எத்தனையோ போராட்டங்களை போராடி போராடி கடைசியில் அமைதியாகி விடுகின்றார்கள் இந்த மனிதர்கள். ஆனால் நிச்சயமாக இந்த அமைதிக்கு பின்னால் அவர்களுக்கான வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அவசரம் உனக்கு சிப்பிகளை தரலாம். ஆனால் உனக்குள் இருக்கின்ற பொறுமையினால் மட்டும்தான் முத்துக்களை தர முடியும் என்பதனை புரிந்து கொள். நேரமும் பொறுமையும் தான் அறிவாளியினுடைய பலம் என்பதனை யாரால் புரிந்து கொள்ள முடிகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பான வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உதாசீனங்கள் பழகிய பின்னர் மனம் எதிலும் ஆர்வம் கொள்ள விரும்பாது. ஓரிடத்தில் உனக்கு உதாசீனம் நடந்துவிட்டது என்றால் மீண்டும் அந்த இடத்தில் உனக்கு நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற விருப்பமே இருக்காது. நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற விஷயம் இன்னொருவர் ரூபத்தில் நிச்சயமாக நமக்கே வந்து சேரும் என்பதில் எல்லோரினுடைய புரிதலாக இருக்க வேண்டும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் மீண்டும் நம்மை தேடி வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. எல்லா விஷயங்களையும் சரி செய்து விடலாம் என்று நினைப்பது தன்னம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செய்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை நிராகரித்தவர்கள் உன்னோடு பேச காத்திருக்கக்கூடிய நிலைக்கு நீ உன்னை முன்னேற்றி அழைத்து கொண்டு செல். அதுதான் உனக்கான வெற்றி. நிராகரிப்புகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். அது மட்டும் உனக்குள் சரியாக வந்துவிட்டது என்றால்
நிச்சயமாக எல்லாமும் உனக்கு நல்லதை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காத்திருந்தால் இங்கு எதுவும் நடந்து விடாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதற்கு நீ இறங்கி போராடி கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்பது உன்னுடைய மகுடமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் எல்லாம் உன்னை நெருங்க பயப்படும். நீ சிந்தித்து வாழ பழகுவாயானால் பொய்கள் உன்னை நெருங்குவதற்கு யோசிக்கும். எந்த விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நீ பழகுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சிறக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, நம்மை சுற்றி இருக்கின்ற உயிருள்ள உறவுகளில் யார் முக்கியம் என்பதனை அந்த உயிரற்ற பணம்தான் நிர்ணயிக்கிறது என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலுமே இந்த பணத்திற்கு கிடைக்கின்ற முக்கியத்துவம் இந்த மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த இடத்தில் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கிடைக்கின்றதோ அந்த இடத்தை எப்பொழுதுமே நீ விட்டு விடாதே. இல்லாததை நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட இருப்பதை நினைத்து சந்தோஷப்படு. ஏனென்றால் எந்த குறையும் இல்லாத மனிதர்கள் இங்கு யாரும் இல்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி தவிப்பதை விட தவிர்ப்பது மிகவும் நல்லது. எதுவாக இருந்தாலும் அதை நீ தவிர்த்து விட்டு சென்று விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு தோன்றாது. அமைதியாக ஓர் மூலையில் முடங்கிதான் கிடந்திருப்பாய். துன்பங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் எப்பொழுதும் எதிரிகளும் துரோகிகளும் வரும் பொழுதுதான் நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வருகிறதல்லவா? உனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்து அமைகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உலகில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக பழக வேண்டிய ஒரு உயிரினம் இந்த மனிதன். அதனால் எப்பொழுதும் இவர்களிடத்தில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையோடு நீ நடந்து கொள்ள வேண்டும். தூக்கம் என்பது மிகவும் விசித்திரமானது. அது வரும் பொழுது எல்லாவற்றையும் மறக்கச் செய்யும். அதே நேரத்தில் அது வராத பொழுது எல்லா விஷயங்களையும் உனக்கு அது நினைவுபடுத்தும். இப்பொழுது நல்லபடியாக அத்தனை விஷயங்களையும் மறந்து புதிதாக இந்த நாளில் ஒரு புதிய துவக்கத்தை நீ தொடங்கி வைத்திருக்கிறாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த நாளில் நீ விரும்பிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கைகூடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான். ஏனென்றால் இரண்டுமே இந்த மனிதர்களிடத்தில் நிலையாக இருப்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எந்த நிலையிலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, நல்லதொரு ஆறுதலும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்ந்து பார்ப்பதை விட நீ சரியாக இருக்கிறாயா என்று உனக்குள் ஆராய்ந்து பார்ப்பதுதான் சிறப்பான விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மாற்றங்களை எண்ணி பயப்பட வேண்டாம். நீ ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறப்பான ஒரு விஷயத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து விடுவாய். உள்ளது எதுவோ அதை தெய்வம் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இரு. உன்னிடத்தில் இல்லாதது எதுவோ இனிமேல் தெய்வம் அதனை நமக்கு கொடுக்கும் என்று எண்ணி நீ நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தது போல உன் நிழல் கூட நடப்பது கிடையாது.
பிறகு எதற்காக நீ மற்றவர்களிடத்தில் நாம் நினைத்தது போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? அதனால் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ உறுதியாக புரிந்து கொண்டு முன்னேறிக் கொண்டே இரு. தன் வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் கிடையாது. பல வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வருகின்றவர்கள்தான் அனுபவசாலிகள் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்தால் தோற்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த தோல்வியை தாண்டி ஒரு வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது. இனிமேல் வாழப் போகின்ற வாழ்க்கையை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இந்த வாழ்க்கையை கடக்க உதவுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதும் நல்ல நேரம் வரும் பொழுது இங்கு வாழ்ந்து ஜெயித்தவர்களை விட வாழ்ந்து கெட்டவர்கள் அதிகம் என்பது உனக்கு புரியும். ஏனென்றால் சில பொய்யான முகங்களை உண்மையான முகம் என்று நம்பி நீ பழகியதுதான் அத்தனைக்கும் காரணம். பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அவரவர் வாழ்க்கையை அவரவராக வாழ்வதுதான் அழகு என்பதனை முதலில் புரிந்து கொள். நிழலை நம்பி நிஜத்தை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. நிஜத்தை விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு நீ எவ்வளவுதான் போராடினாலும் உனக்கு நல்லது நடந்து விடாது என்பதனை முதலில் நீ உறுதி செய்து கொள். என் குழந்தையை, வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம், இந்த பண தேவை என்ற ஒன்று சில தன்மானங்களையும் சில அவமானங்களையும் விலைக்கு வாங்கி விடுகின்றது. நிராகரிக்கும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதுதான் இங்கு சிறந்த பதிலடி என்பதனை நீ மறந்து விடாதே. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்து விட்டாலே போதும். யாருக்கும் அஞ்சி வாழ்ந்திட வேண்டிய அவசியம் இங்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வயது என்பது உடலுக்கு தானே தவிர மனதுக்கு அல்ல. மனதை இளமையாக வைத்து கொண்டால் மரணம் வரை கூட உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நம்பும் பொழுது இந்த வாழ்க்கையானது மேலும் மேலும் அதற்குள் ஒளித்து வைத்திருக்கின்ற பல அதிசயங்களை என்னவென்று உனக்கு உணர்த்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று தெளிவாக உணர்த்தி கொடுக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் இந்த தாயானவளினுடைய அன்பும் உன்னை வந்து சேரும். அதுபோலத்தான் இன்றைய நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும். மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற நன்மைகளை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனியும் எதற்காகவும் கலங்காமல் இரு. இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த விஷயங்கள் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். நீ விரும்பியதை
விட சிறப்பான ஒரு சந்தோஷத்தை எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும். எந்த இடத்திலும் எதையும் இழந்து விட்டோம் என்று சொல்வதை விட உன் முயற்சியால் தான் அதை விட்டோம் என்பதுதான் உனக்கு பெருமை. உனக்கு நல்லதே நடக்கும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.